மீண்டும் ஒரு விளையாடி தொடங்குள்ள அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இலங்கை மற்றும் இந்திய அணிக்கிடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி நேற்றைய தினத்தில் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டித் தொடரை பொறுத்தவரையில் முதலாவது போட்டி சமநிலையில் முடிந்தது காரணமாக இரண்டாவது போட்டி முக்கியமான போட்டியாகும் இரண்டு அணிக்கு ஆரம்பமாகின்றது. ஆகவே இலங்கை அணி 4 சுற்றி வெற்றி பெற்று இந்த போட்டியில் முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்து குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாடு வீரர் பாத்திம் நிஷாங்க வந்த வேகத்திலே முதலாவது பந்திலே ஆட்டம் முழக்க ஒரு அழுத்தத்தை சந்தித்திருந்தது இலங்கை அணி. ஆகவே இரண்டாவது விக்கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அவிஷ்க பெர்னாண்டோ மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகிய இருவரும் 74 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் அவிஷ்க பெர்னாண்டோ 4 ஓட்டங்கள் 5 இடங்கள் 40 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க, அதன் பின்னதாக குசல் மெண்டிஸ் 4 ஓட்டங்கள் 3 இடங்கள் 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக இலங்கை அணிக்கு கமிந்து மெண்டிஸ் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக பின்வரிசையில் வந்து சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். துனித் பெல்லாலகே 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக வளர்ந்து வரும் இலங்கையின் இளம் சகலத்துறை ஆட்டக்காரராக அவர் 39 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க, அணியின் தலைவர் சரிதா சலங்க 4 ஓட்டங்கள் 3 இடங்கள் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 240 ஓட்டங்களை ஓரளவுக்கு ஒரு சிறந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இலங்கை அணி. இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரை வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். குல்தீப் யாதவ் 10 ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் 33 ஓட்டங்களில் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முகமது சிராஜ் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் இந்திய பந்து வீச்சில் சார்பில். இந்திய அணியை பொறுத்தவரை 241 ஓட்டங்கள் என்ற எண்ணிக்கையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே முதலாவது போட்டியில் சமநிலையில் முடிந்த காரணமாக இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் இடையிலான முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் சிறப்பானதாக இருந்தது. 13.3 பந்து வீச்சில் 97 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது. இதில் ரோஹித் சர்மா அதிரடி காட்டியிருந்தார். மீண்டும் 2வது அரைச்சதத்தை இந்த போட்டித் தொடரில் பெற்றுக் கொடுத்தார். 44 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 64 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 3 இடங்கள் 35 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, விராட் கோலி 2 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களாக 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, சிவம் துபே 0, சிரேஸ் ஐயர் 7 ஓட்டங்கள் மற்றும் KL ராகுல் 0 என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழப்பட்டன. அதாவது முன்னிலை மத்திய வருஷ வீரர்கள் ஆட்டம் இழக்க, அதன் பின்னதாக சகலத்துறை ஆட்டக்கார இந்திய அணிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 44 ஓட்டங்கள் பெற்று நம்பிக்கை எடுத்திருந்த வேளையில் அவரும் ஆட்டம் இழந்திருந்தார். வாஷிங்டன் சுந்தர் 14 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க, முகமது சிராஜ் 4 ஓட்டங்கள், ஹர்ஷீப் சிங் 3 ஓட்டங்களோடு ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். குல்தீப் யாதவ் ஆட்டம் இழக்காது 7 ஓட்டங்களோடு இருந்த வேளையில் 42.2 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்த இந்திய அணியால் 208 ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது. அதன் காரணமாக 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்று இந்த போட்டித் தொடரில் 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வைக்கிறது. ஆகவே இலங்கை அணி சார்பாக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பரிதினை வழங்கி எதிரணிக்கு ஒரு சவால் மிக்க ஒரு பந்து வீச்சாளராக மாறியிருந்த ஜெஃப்ரி வெண்டசி 10 பந்தோர்களிலே 33 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சரித்த சலங்க அணியின் தலைவர் சகல துறைகளிலும் செயற்படக்கூடியவர் 6.2 பந்து வச்சு 2 ஓட்டமற்ற பந்தோர்களிலே 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆகவே இந்த போட்டியில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கை அணி வெற்றிக்கு பெரிதும் உதவிய ஜெஃப்ரி வெண்டர்ஸ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.